ஓம் வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபா அவிக்னம் குருமே தேவா சர்வகாரியேஷு சர்வதா. காஸ்மோவியர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்று விநாயகர் கதை விரதம் ஆரம்ப நாள், பாஞ்சாரத்ர தீப நாள், குரு வக்ர நிவர்த்தி நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் லண்டன் விம்பிள்டன் மகா கணபதியினுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம் 19ஆம் நாள். இன்று அதிகாலை 3:55 வரை பௌர்ணமி திதி உள்ளது. அதன் பின்னர் பிரதமை திதி உள்ள நாள். இன்று மதியம் 1:32 வரை ரோகிணி நட்சத்திரமும் அதன் பின்னர் மிருகசீரிஷ நட்சத்திரம் உள்ள நாள். இன்று மதியம் 1:32 வரை மரணயோகமும் அதன் பின்னர் சித்தியோகமும் உள்ளது. இன்று சுவாதி மற்றும் விசாக நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை உள்ளது. இன்று ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரையும், குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரையும், யமகண்டம் மதியம் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, திடீர் செலவுகள் கூடும் நாள். எதிர்பாராத சில செலவுகள் வரும், ஆனால் சமாளிச்சிருவீங்க. பெண்களை பொறுத்தவரை மன தைரியத்துடன் இருக்க வேண்டிய நாள். எனக்காக அன்பு செலுத்துறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு மனசில் ஓடும், ரொம்ப குழம்பிக்க வேண்டாம். அதே மாதிரி ஆண்கள் உங்கள் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. தம்பதிகள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய நாள். மாணவர்களை பொறுத்தவரையிலே நல்லா எனர்ஜெட்டிக்காக பாசிட்டிவான வைப்பில் இருப்பீங்க. பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஏற்றம் இறக்கம் இருக்கும். புது பிளானிங் பண்ணும்பொழுது கொஞ்சம் கரெக்டாக பண்ணிக்கோங்க. ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுபவர்கள் மற்றும் சிவில் கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுபவர்கள், கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணுபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். வேலையில் கான்சன்ட்ரேஷனோடு இருங்க. கலீக்ஸ்ட கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது எச்சரிக்கை தேவை. அது மாதிரி வியாபாரிகள் பண கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடன் சம்பந்தமான விஷயங்களிலே எச்சரிக்கை தேவை. புது கடனை வாங்குறதையோ கொடுக்கிறதையோ இன்னைக்கு அறவே தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நாராயணர் வழிபாடு. துளசி சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. ரிஷப ராசி அன்பர்களே, ராசியிலே சந்திரன் இருப்பதனால் சில விஷயங்களில் எதிர்பார்த்த மாதிரி இருக்காது. சூரிய பகவானால் சில மாற்றங்கள் ஏற்படும். நல்லதுக்குன்னு எடுத்துக்கோங்க, பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க. பாசிட்டிவ் சேஞ்சஸ் ஆல்வேஸ் குட் ஃபார் லைஃப். டாக்டராக சர்ஜனாக இருப்பவர்கள், லேப் டெக்னீஷியன், ஸ்கேனிங் சென்டரில் வேலை செய்கிறவர்கள், ரேடியோலஜிஸ்டாக ரேடியோகிராஃபராக இருப்பவர்கள், ஃபார்மசிஸ்டாக மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பெண்களை பொறுத்தவரையிலே காதல் விஷயத்தில் கவனம் தேவை. ஆண்கள் பொறுத்தவரையிலே பண விவகாரங்களிலே யோசித்து முடிவெடுங்க. நண்பர்களால் சில பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தமான விஷயங்களில் அவசரம் காட்ட வேண்டாம். ப்ரொஃபைல் விஷயங்களில் கவனம் தேவை. வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். லாப பயணமாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு. உங்கள் கஷ்டத்தை தீர்க்கும் வழிபாடு. பைரவருக்கு நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. மிதுன ராசி அன்பர்களே, முயற்சியால் முன்னேறும் நாள். முயற்சிக்கேற்ற நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப நாளாக நினைத்த ஒரு காரியம் நல்லபடியாக நடக்கும். பாசிட்டிவாக இருங்க. வீட்டில் உள்ளவர்களுடன் கொஞ்சம் அனுசரணையாக போகிறது நல்லது. வீட்டில் சம் சேஞ்சஸ், மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணணும், ரினோவேஷன் பண்ணணும், அந்த மாதிரிலாம் ஐடியாஸ் வரும். பட்ஜெட்டை பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க. ஜாபை பொறுத்தவரையில் சேல்ஸ், மார்க்கெட்டிங், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தமான வேலையில் இருப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஹாஸ்பிட்டல், கிளினிக், ஃபார்மசி, மெடிக்கல் ஸ்டோர்ஸ், லேபரட்டரி, ஃபார்மா கம்பெனி, ரிசர்ச் சம்மந்தப்பட்ட கம்பெனி வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். மாணவர்கள், மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பாராமெடிக்கல் கோர்ஸ் படிக்கின்ற மாணவர்கள் மற்றும்
இன்ஜினியரிங் படிக்கும் மாணவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். இனி நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. சிறப்பான வழிபாடு. வில்வம் சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. கடக ராசி அன்பர்களே, பொறுமை நிதானம் தேவைப்படும் நாள். குறிப்பா ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க, காதல் விவகாரங்களில் மாட்டிக்கொண்டவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். கணவன் மனைவியிடையே சில பிரச்சனைகள் வரும். நீங்களே பேசி தீர்த்துக்குங்க. யாராவது ரிலேட்டிவ்ஸை கூப்பிட்டு சமரசம் பண்ணுறதுக்கோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ யாரையாவது உள்ள நுழைய விடாதீங்க. அதனால பிரச்சனை பெருசாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும். கவனமாக ஹேண்டில் பண்ணுங்க. ஜாபை பொறுத்தவரையில் டிரைவராக, பிளம்பர், எலக்ட்ரீஷியன், கார்பெண்டர், செக்யூரிட்டி, வாட்ச்மேன், டெய்லரிங் இந்த மாதிரி வேலையில் இருப்பவர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷனையும் அனுகூலத்தையும் தரக்கூடிய நாள். கிடைக்கிற கஸ்டமரை கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்து ரிட்டைன் பண்ணிக்கிறது உங்கள் கையில் இருக்குது. மாணவர்களை பொறுத்தவரையில் நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும். பரீட்சைகளிலே நல்ல பெறுபேறு கிடைக்கும். எதிர்காலத்தை பற்றிய நல்ல சிந்தனை உங்களுக்கு வரும். அடுத்து இந்த கோர்ஸ் படிக்கலாமா, இந்த காலேஜில், இந்த யூனிவர்சிட்டியில் படிக்கலாமாங்கிற மாதிரி மனசில் ஓடும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரஸ்வதி அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்மம் ராசி அன்பர்களே, நினைத்ததை சாதிக்கக்கூடிய நாள். தைரியமா இருப்பீங்க. குறிப்பா பிஸ்னஸ்ல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அனுகூலத்தை தரக்கூடிய நாளா இருக்கும். வருமா வராதா இந்த கான்ட்ராக்ட் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. சில பேருக்கு தசா புத்தி நல்லா இருந்ததுன்னா நான் சொல்றது 100% உங்களுக்கு நடக்கும். அந்த கான்ட்ராக்ட் உங்களுக்கு வந்து சேரும். அரசு ஊழியர்கள், கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் ஜாப்ல இருக்கிறவங்க, அதே மாதிரி பொலிட்டீஷியன்ஸ், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். பெண்களை பொறுத்தவரையில் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. தைராய்டு ப்ராப்ளம் இருப்பவர்கள், அதே மாதிரி ஆர்த்தோ சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் தான் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். ஆண்களை பொறுத்தவரையிலே வீட்டில் உள்ளவங்களோட கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. காதலர்களுக்கு காதல் இனிக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. கன்னி ராசி அன்பர்களே, பொறுமை நிதானம் தேவைப்படும் நாள். இந்த விஷயத்தை இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா அப்படின்லாம் மனசில் ஓடும். எதை ஃபாஸ்ட்டாக பண்ணணுமோ அதை ஃபாஸ்ட்டாக பண்ணணும். எதோ கொஞ்சம் ஸ்லோ மோடில் போகணுமோ ஸ்லோ மோடில் போகணும். அதே மாதிரி கணவன் மனைவி விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு நாள். குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அவருடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை. காய்ச்சல், சளி, ஜுரம், காஃப் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தமான விஷயங்களில் சிலருக்கு நல்ல நியூஸ் வரும். உங்களுடைய தசா புத்தி உங்களோட நன்னா இருந்ததுன்னா நிச்சயமாக நடக்கும். சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி, யுனானி, வர்மா, ரேக்கி, யோகா போன்ற துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு முயற்சி செய்பவர்களுக்கு சம்பந்தமான விஷயங்கள் ஒரு புரோகிரஸை தரக்கூடிய நாளாக இருக்கும். பெண்கள் மன தைரியத்துடன் இருப்பீர்கள். ஆண்களை பொறுத்தவரையிலே காதல் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளி அம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. துலாம் ராசி என்பர்களே, சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சித்திரை, சுவாதி நட்சத்திரக்காரர்கள், மாணவர்களை பொறுத்தவரையில் கான்சன்ட்ரேஷனோடு இருக்கணும். தேவையில்லாத விஷயங்களை மனசு அலைப்பாயக்கூடாது. சில பேர் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தையே நம்பி இருப்பீங்க. உழைப்பு இருக்கணும். ஃபஸ்ட்டு உழைப்பு, முயற்சி இல்லாமல் அதிர்ஷ்டம் வராது. அப்படி வந்தாலும் அந்த அதிர்ஷ்டம் தங்காது. இதுதான் யதார்த்தம். வீட்டிலே இருக்கிறவங்களோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது உங்களுக்கு நல்லது. பெண்களை பொறுத்தவரையிலே நண்பர்களால் சில பிரச்சனைகள் வரும். ஆண்களை பொறுத்தவரையில் ஆஃபீஸில் வேலை செய்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் கொடுக்காதீங்க. அதே மாதிரி யாரோட மோதல் போக்க வேண்டாம். வாய் வார்த்தைகளில் கவனமாக இருங்க. பப்ளிக் பிளேஸில் ஃபோன் பேசும்பொழுது கவனம் தேவை. ஏதாவது பொருட்கள் காணாமல் போவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மறதியாலும் சிலருக்கு சில அவதிகள் வரும். சீனியர் சிட்டிசன்ஸ், பெரியவர்கள், முதியவர்கள், உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்க. மெடிகேஷன் எடுப்பவர்கள் உங்களோட மருந்து மாத்திரை அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். செல்ஃப் மெடிகேஷன் வேண்டாம்.
சாப்பாட்டு விஷயத்தில் கண்ட்ரோலாக இருக்கிறது நல்லது, டாக்டர் சொன்ன மாதிரி. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தன்வந்திரி பகவான் வழிபாடு. உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் வழிபாடு. துளசி சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. விருச்சிக ராசி அன்பர்களே, சிறப்பான நாள். கலைஞர்களுக்கு அற்புதமான நாளாக இருக்கும். சினிமா சின்னத்திரை கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். சில பேருக்கு வர வேண்டிய பணபாக்கிகளில் இருந்த பிரச்சனை குறையும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் குறிப்பாக இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ் நடத்துபவர்கள், ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரிங் யூனிட் நடத்துபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். வீட்டிலே இருக்கிறவங்களிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அதே மாதிரி மறுமணம் சம்மந்தமான விஷயங்கள், செகண்ட் மேரேஜோ தேர்ட் மேரேஜ் சம்மந்தமான விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லைஃப் தான் சரியாக நமக்கு அமையலை, அதுலேருந்து வெளியில் வந்துட்டோம். அடுத்த லைஃபாக நமக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு ஆர்வமாக இருப்பீங்க. நிச்சயமாக நல்லது நடக்கும். உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். ஜிம், பியூட்டி பார்லர், சலூன் வைத்திருப்பவர்களுக்கு லாபத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். என நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. ஆஞ்சநேயரை நீங்கள் செந்தூரம் சாத்தி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, அநேகமான கிரகங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது. ஸோ அதனால் சில விஷயங்கள்லாம் நீங்கள் தைரியமாக இப்போ முடிவெடுக்கலாம். பர்சனல் லைஃப் சம்மந்தமான விஷயங்களோ, பிஸ்னஸோ, ஜாப்போ, இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு நல்ல முடிவெடுக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஜாப் சேஞ்ச் பண்ணணும், இல்லை லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் தசா புத்தியை பாருங்கள். அதுவும் நல்லா இருந்ததுன்னா நிச்சயமாக நீங்கள் வந்து தைரியமாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரையில் வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்கள், மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ், இன்ஜினியரிங், காமர்ஸ், மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் அற்புதமாக இருக்கும். விசா சம்பந்தமான விஷயங்களில் ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வந்து சேரும். சமூக சேவையில் சிலருக்கு நாட்டம் அதிகரிக்கும். பூ, பழம், காய்கறி வியாபாரம் செய்பவர்கள், சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், மளிகை வியாபாரம் செய்பவர்கள், ரைஸ் மில், ஆயில் மில் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். உறவுகள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, அவசரம் காட்ட வேண்டாம். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகரம் ராசி அன்பர்களே, உற்சாகமாக இருக்க வேண்டிய நாள். பாசிட்டிவாக இருங்க. இந்த விஷயம் நமக்கு நடக்கும் அப்படின்னு நீங்கள் தைரியமாக இருக்கணும். அதே மாதிரி ஆஃபீஸில் இருக்கிறவங்க இந்த காசிப் விஷயங்கள்லாம் மாட்டிக்காதீங்க. ஆஃபீஸ் பாலிடிக்ஸில் மாட்டிக்காதீங்க. நிறைய பேருக்குள்ள அந்த பிரச்சனையே அதுதான். கலைஞர்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கும். பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். ஏர்போர்ட், ஹார்பர், ஏர்லைன்ஸ், ரயில்வே போன்ற துறையில் பணியாற்றுபவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். சில பேருக்கு எதிர்பார்த்த டிரான்ஸ்ஃபர் நல்லபடியாக நடக்கும். பெண்களை பொறுத்தவரை மகிழ்ச்சியாக இருப்பீங்க. ஆண்களை பொறுத்தவரையில் புத்திசாலித்தனமாக நடந்துப்பீங்க. கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், பெருசுபடுத்தாதீங்க, ஈகோ பார்க்காதீங்க. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. அஷ்டகம் பாடி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. கும்பராசி அன்பர்களே, சோம்பேறித்தனத்தை விட வேண்டிய நாள். பாசிட்டிவாக இருக்கணும், எனர்ஜெட்டிக்காக இருக்கணும். ஒரு விஷயத்தை நம்ம காலம்பரை பண்ணுற பொழுது அப்படியே நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீலிங்கோட பண்ணாலே அந்த நாள் வந்து சக்ஸஸ் ஆகிடும். அது என்ன வேலையாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம். வீட்டில் உள்ள பெண்கள் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். மாணவர்களை பொறுத்தவரையிலே ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். ஸ்போர்ட்ஸ் அத்லெட்டிக் கோச்சாக இருப்பவர்கள், அதே மாதிரி பியூட்டிஷியனாக இருப்பவர்கள், மேக்கப் ஆர்டிஸ்டாக, டப்பிங் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள், டாட்டூ பண்ணி கொடுப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும். ஐடி துறையில் பணியாற்றுபவர்களுக்கு பணிச்சுமை இருக்கும், ஆனால் சமாளிச்சிருவீங்க, தைரியமாக இருங்க. விவசாயிகளை பொறுத்தவரை லாபத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு புது ஐடியாஸ் எல்லாம் வரும். நம்மளுடைய ப்ராடக்டை இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா வரும். பிளான் பண்ணி பக்காவாக நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா சக்ஸஸ் உங்கள் கையில். உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீன ராசி அன்பர்களே, பொறுமை நிதானம் தேவைப்படும் நாள். குறிப்பாக உறவுகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. சொந்த பந்தங்களும் சில தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். ஏற்கனவே 7.5 சனி வேற நடந்துட்டு இருக்கு.
உங்கள் ஆரோக்கிய விஷயத்திலும் கவனம் தேவை. வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்திலும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. சின்ன ஏதாவது வித்தியாசம் தெரிஞ்சால் டோன்ட் வெயிட், ப்ளீஸ் கோ டு த டாக்டர் அண்ட் சி வாட் யூ கேன் டூ. திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தமான விஷயங்களில் சிலருக்கு நல்ல நியூஸ் வந்து சேரும். திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினி ஹால், கன்வென்ஷன் சென்டர் வைத்திருப்பவர்கள், ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நடத்துகிறவங்க, மீடியா அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி நடத்துபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் டெலிமார்க்கெட்டிங் செய்பவர்கள், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செய்பவர்கள், ஃபோட்டோகிராஃபர், வீடியோகிராஃபர், கிராஃபிக் டிசைனராக இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்கும். மாணவர்கள் தன்னம்பிக்கையுடன் இருக்க வேண்டிய நாள், நல்லதே நடக்கும்னு இருங்க. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. சரணகோஷம் பாடி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. நன்றி, வணக்கம்.